ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்றைக்கு ஆகஸ்ட் 2, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழக அரசின் தணிக்கை அறிக்கையை ஆளுநரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அதாவது தமிழக அரசின் 2021 டு 22 நிதியாண்டுக்கான இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை RN ரவியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 151(2) படி தமிழக அரசின் வரவு செலவு கணக்குகள் குறித்த தனது அறிக்கையை இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நம்மளுடைய மாநில ஆளுநரிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையை நம்மளுடைய மாநில சட்டப்பேரவையில் ஆளுநர் அவங்க தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? ஸோ எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 151(2). ஸோ நெக்ஸ்ட்டு SC/ST பிரிவில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டியலின பழங்குடியினருக்கான பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இது என்ன சம்மந்தப்பட்ட கேஸ் அப்படின்னா, ஆந்திர மாநிலத்தில் SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உள் ஒதுக்கீடை எதிர்த்து சின்னையா அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. எப்போ அப்படின்னா 2014. ஸோ அப்போம்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 5 பேர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதாவது 2014 கொடுத்த தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அமர்வில் 7 நீதிபதிகள் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா, பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்கள் வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போக இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SC பிரிவில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சமூகங்களின் சமூக பொருளாதார நிலை ஒரே மாதிரியாக இல்லாத நிலையில் இந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசு சட்டப்பிரிவுகள் 15, 16 அது போக 341 எந்த சரத்துமே இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக சமூக ரீதியில் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூக பிரிவில் துணை பிரிவுகளை வகுக்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 அனுமதி அளிக்கு. அதாவது 14 சமத்துவ உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இது உரிமை அளிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16 4 கீழ் இந்த துணை வகைப்படுத்துதல் பிரிவினருக்கு சேவைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதை அளவீடு செய்வதற்கான தரவுகளை மத்திய அரசுகள் சேகரிப்பது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதாவது SCக்கு 18%, STக்கு 1% இருக்குங்க. இதில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா வியட்நாம் உத்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த புதிய செயல் திட்டம் தில்லியில் நடைபெற்ற இரு நாட்டு பிரதமர்கள் சந்திப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக வியட்நாமில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியாவின் $30 கோடி நிதியுதவியை பிரதமர் மோடி உறுதிப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு 3வது பதக்கம் கிடைச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே 2 பதக்கம் வெண்கல பதக்கம் இருந்திருக்கு. ஸோ அது போக 3வதாக ஒரு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ அது எதில் அப்படின்னா, துப்பாக்கி சுடுதல் போட்டியில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதக்கப்பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தியாவுக்கு 3 வெண்கல பதக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ TNPSC சம்மந்தப்பட்ட எந்த நியூஸ்னாலும் நம்ம சேனலை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.